ஆமென். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10, 3, 4. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாயிருக்கிறது. திரும்ப இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யார் யார் கையில் பைபிள் கிடையாது? சரி, கையை தூக்கி காண்பிக்க வேண்டாம், பட் நாளைக்கு வரும்போது பைபிளோடு வாங்க. சரி, திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாயிருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன் உள்ளவைகளாயிருக்கிறது. ஒரு இராணுவத்தில் வேலை செய்கிற ஒரு இராணுவ வீரர், இப்போ ஒரு பெரிய யுத்தம் வருதுன்னு நினச்சிக்கங்க. அந்த யுத்தத்திற்கு கைவீசன்னு போக முடியுமா? யுத்தத்திற்கு அப்படி போனால் என்ன ஆவார்? திரும்பி வர மாட்டார். ஏன்னா அது ஒரு போர்க்களம். ஒரு யுத்தத்தில் நிற்கிற ஒரு இராணுவ வீரர் கைகளில் தன்னை பாதுகாக்கவும் சர்வாயுதங்கள் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் எதிரிகளை அடித்து நிர்மூலப்படுத்தவும் ஆயுதங்கள் இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஒரு இராணுவ வீரர் ஒரு போர்க்களத்தில் செல்வாரானால் அவருக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாது. தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாருமே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாருமே ஒரு பெரிய போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். சும்மா கிடையாது, நம்ம ஒரு பயங்கரமான ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் 4 விதமான மண்டலங்களிலே கிரியை செய்கிற ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நம்மோடு இதை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, வான மண்டல ஆவி, பூமி மண்டல ஆவி. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. இந்த 2 மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஏன் இன்றைக்கு சபைக்குள்ள வருகிற நிறைய பேர் அவங்க பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை, சில பேருக்கு சரீர ரீதியான சுகம் கிடையாது, சில பேருக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடையாது, நல்லா படிச்சிருந்தோம் நல்ல வேலை கிடையாது. ஆனால் சபைக்கு சொல்லி கூப்பிடும் போது என்ன சொல்கிறாங்க? சுவிசேஷம் அறிவிக்கும் போது சபைக்குள்ளே வந்தால் எல்லாம் சரியாயிடும். அப்படி ஆகுதா? இல்லை, சில பேர் வந்த வண்ணமாகவே தான் இருக்காங்க. எந்த வியாதியோடு வந்தாங்களோ அதே வியாதியோடு, எந்த போராட்டத்தோடு வந்தாங்களோ அதே போராட்டத்தோடு, எந்த பிரச்சனையோடு வந்தாங்களோ நீண்ட காலம் அதே பிரச்சனைகள் மாறாமலே சிலருடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு காரணம் என்ன? சில ஆவிகளிடத்திலிருந்து கடந்து வருகிற போராட்டங்கள். இந்த போராட்டத்தில் நீங்க வெற்றி பெறாவிட்டால், நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீங்க வெற்றியை பார்க்கவே முடியாது. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது என்னை பொறுத்த வரையில் அது ஒரு யுத்த களம். பைபிள் அதுதான் சொல்லுது. இந்த இடத்துல வசனத்தில் பவுல் அதுதான் சொல்றார். நம்முடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன். எதற்கு போர் ஆயுதம்? போர் இல்லைன்னா நமக்கு போர் ஆயுதம் தேவைப்படாது. பாருங்க, போர் ஆயுதம் இருக்குதுன்னா நமக்கு போர் உண்டு, நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. கண்களுக்கு தெரியாத பிசாசின் ஆவிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. ஆண்டவர் நம்ம கையில் ஆயுதங்களை தராருன்னா நமக்கு விரோதமாய் சில சத்துருக்கள் உண்டு. இந்த சத்துருக்களை நீங்க அடித்து வெற்றி காணாத பட்சத்தில் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்குள்ள நீங்க போகவே முடியாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. பிசாசு கிட்ட ஆயுதம் இருக்குது. தாவீதை எதிர்த்து வந்த கோலியாத்துக்கிட்ட என்ன இருந்தது? தாவீது சொல்றான், ஏன்பா என் கையில் ஒன்றும் இல்லை, நான் வெறும் ஒரு 5 கல்லை தூக்கிட்டு தான் வரேன், ஆனால் நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். சாத்தான் கையில், பிசாசு கையில், சத்துரு கையில்
நம்மை நிர்மூலமாக்குவதற்கான எல்லா ஆயுதங்களும் அவன் கைகளில் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றார் லூக்கால, அவன் ஆயுதம் தரித்த பலவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாச சாதாரணமாக கணக்கு போட்டுறாதீங்க, அவன் ஆயுதம் தரித்த பலவான். சிஸ்டர் பிரதர் நல்லா கேளுங்க, பிசாச சும்மா சாதாரணமாக எண்ணிடக்கூடாது. அவன் பயங்கர ரகசியமாய் செயல்படுகிறவன். அவன் கைகளிலே சகல விதமான நம்மை தாக்கக்கூடிய ஆயுதங்களோடு, ஃபுல் ஆர்ம்டு, கம்ப்ளீட்லி ஆர்ம்டு, ஸ்ட்ராங் மேன். இயேசு எப்படி சொல்றாரு? இஸ் a strong man, fully armed strong man. ஆயுதம் தரித்தவன் மாத்திரமல்ல, பலவான் என்று ஆண்டவர் அவனை அடையாளப்படுத்தி காட்டுகிறார். ஹல்லேலூயா. அவங்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரத்தை அவன் அழிக்கிறான், நம்முடைய சரீர சுகத்தை அழிக்கிறான், குடும்பத்தில் சமாதானமின்மையை கொண்டு வருகிறான், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ப்ரொமோஷன் வராதபடி அதை தடை பண்ணி கொண்டு இருக்கிறான், வீடு கட்ட முடியலை, பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை செய்ய முடியலை, நிறைய தடை 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 தடை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் இயேசு வந்தார். பிசாசின் வல்லமை, அவங்கிட்ட வல்லமை இருக்குது. அவன் பரலோகத்தில் தேவனோடு கூட தூதனாய் இருந்தவன். தேவ தூதர்களுக்கு, பிரதான தூதர்களுக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அந்த வல்லமை சத்துருவுக்கு இருக்கிறது, பிசாசுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வல்லமையை பயன்படுத்தி தேவ பிள்ளைகளோடு பிசாசு போர் செய்கிறவனாய் இருக்கிறான். ஒரு முறை ஒரு விடுதலை கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த இடத்திற்கு ஒரு அம்மா வந்தாங்க. பயங்கரமான ஒரு வில்லேஜிலேருந்து வராங்க. அவங்க கூட்டம்லாம் முடிஞ்சது, கடைசி என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. கண்ணீரோடு சொன்னாங்க, ஐயா என் கணவர் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் செத்து போனார். அவர் இறந்த 1 வாரத்துக்குள்ளாக எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாடும், கன்றுக்குட்டி மாடு எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக எல்லாமே செத்து போனது. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவள். என்ன நடக்குது என் குடும்பத்தில், என்ன எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்து ஒன்றுமே எனக்கு தெரியல. இந்த இயேசுநாதர்கிட்ட வந்திருக்கிற இந்த இயேசுநாதர் எனக்கு ஏதாவது உதவி செய்வாரான்னு சொல்லி, அப்போது அந்த அம்மா மேலே நான் கைகளை வைத்து ஜெபம் பண்ணா, ஒரு மந்திரம் பண்ணி அந்த அம்மா மேலே ஒரு குட்டி சாத்தா ஆவியை ஏவி விட்டுருக்கிறான். கையை வச்ச உடனே அந்த பிசாசு ஓன்னு சத்தத்தோடு கத்திக்கொண்டு வெளியே வந்து சொன்னது, இவன் கணவரை கொன்னது நான் தான். யாரு? இவன் கணவரை கொன்னது நான் தான். இவன் வேலை முடிச்சு, நான் கேட்டேன் எப்படி கொன்னேன்? அவன் வேலை முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தான். அந்த ஓரத்தில், அந்த கடை அந்த தெரு ஓரத்தில் ஒரு பஜ்ஜி கடை இருக்குது. அங்கே பஜ்ஜி சாப்பிட்லான்னு வாங்கிட்டு உட்கார்ந்தான். நான் ஒரே விலாசனை, அது சொன்ன வார்த்தை எக்ஸாக்டா, அவனுடைய நெஞ்சு பகுதியை நோக்கி ஒரே விலாசனை, அவ்வளவுதான். மூச்சு அடிச்சது, அங்கேயே செத்து போயிட்டான். இவர் அதே இடத்துல உட்கார்ந்து அப்படியே இறந்துட்டாரு. ஆனால் அவர் இறந்துட்டாருன்றது யாருக்குமே தெரியல. கடைக்காரன் எல்லாத்தையும் விற்று முடிச்சுட்டு கடையை மூட்டிட்டு போயிட்டான். அவன் நினச்சான் இவர் குடிச்சிட்டு உட்காந்து தூங்குறாரு. ஆனால் ஆள் அவுட்டு, ஆள் செத்து போயிட்டார். இரவெல்லாம் வீட்டார் தேடுறாங்க, எங்கடா நம்ம கணவர் காணன்னு பார்த்தா அந்த கடை மூடி இருக்கிற அந்த கடைக்கு பக்கத்தில் அந்த இருட்டில் அப்படியே இப்படி உட்கார்ந்து செத்த நிலையில் இருக்கிறார். அந்த பிசாசு சொல்லுது, அது மாத்திரமல்ல, இவங்க வீட்டில் இருக்கிற எல்லா மாடு கன்றுக்குட்டியை ஒரே அடி எல்லாத்தையும் கொண்டுட்டேன், எல்லாத்தையும் அடித்து கொண்டுட்டேன். அப்போ பாருங்க பிசாசுக்கு என்ன இருக்குது, வல்லமை உண்டு. அதுக்கு பிறகு அந்த அம்மா மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணி மறுவாரம் அவங்க வீட்டுக்கு நான் போனேன். ஏன்னா அவ்வளவு சீரியஸான பிரச்சனை அந்த குடும்பத்தில். மறுவாரம் அந்த வீட்டுக்கு நான் போய் அந்த வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் நின்று அதட்ட உள்ளே இருக்கிற எல்லா மந்திர ஆவிகளும் வெளியே வந்து அந்த அம்மாவுடைய உடம்புல எல்லாம் இறங்கி அந்த அம்மா வெளியே போய் பொத்துன்னு தரையில் மெயின் ரோட்டில் போய் விழுந்தாங்க. அந்த அம்மா, அச்சிச்சோ இந்த வீட்டை விட்டு நான் ஓடி போகிறேன். பிசாசுக்கு வல்லமை கிரியை செய்யுது. அந்த வல்லமையை பயன்படுத்தி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவனால் அழிக்க முடியும். அதனால தான் நிறைய கிறிஸ்துவ வீட்டில் பாருங்க பிசாசின் போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் சொல்லுது, 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தெளிந்த புத்தியோடு இருக்கணுமா, விழித்திருக்கணுமா. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்ன பண்றான்? கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று. ஆமா, உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, பிசாசுக்கு பல்லு இல்லை, அதனால தான் என்ன பண்றான்,
யாரை விழுங்கலான்னு சொல்லி அவன் பல்லு இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லி பிசாசு இந்த இடத்துல மட்டப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் அது தவறு. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்க. அவனுடைய பற்கள் எப்படிப்பட்ட பற்கள் நான் உங்களுக்கு காட்டட்டுமா? எடுத்து வாசிங்க சங்கீதம் 54வது அதிகாரம் 57:4 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 57:4. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. தேவனே, என் ஆத்துமா யார் நடுவில் இருக்கிறது? சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் எப்படி இருக்குது? ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசுடைய பல்லு எப்படி இருக்குது சிஸ்டர்? ஈட்டியும் அம்பும் கருக்கான பட்டயம். அதை வச்சு கடிச்சானா என்ன ஆகும்? ஹல்லேலூயா. அவ்வளவுதான். பிசாசுக்கு வல்லமை இருக்குது, பிசாசுக்கு ஆயுதங்கள் இருக்கிறது. அதை வைத்து தான் தேவ பிள்ளைகள் அவன் தாக்கி கொண்டு இருக்கிறான். நம்ம அடி வாங்குகிறவர்களா இருக்கக்கூடாது. பிசாசு கிட்ட சத்துருவை திரும்பி அடிக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிசாசு எப்படி சர்வாயுதத்தை தரித்தவனாய் இருக்கிறானோ அதே போல தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சர்வாயுதத்தை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ரட்சண்யம் என்னும் தலை சீராவை கொடுத்திருக்கிறார். நீதி என்னும் மார்க்கவசத்தை கொடுத்திருக்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தின் சமாதானத்தின் சுவிசேஷமாகிய பாத ரட்சையை கொடுத்திருக்கிறார். பிசாசு நம்மை தாக்கும் பொழுது அதை எதிர்த்து நின்று சமாளிக்க கைகளிலே கேடகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைய பாதுகாக்கிற சர்வாயுதம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் சர்வாயுதம் உண்டு. ஒரு முறை ஒரு புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். நல்ல ஒரு ஆவிக்குரிய புத்தகம். அதில் ஒரு தேவ மனிதர் அழகாக எழுதியிருக்கிறாரு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? ஒரு தேவ தூதரை கொடுத்திருக்கிறாராம். தேவ தூதரை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த தேவ தூதர்கள் தான் அந்த விசுவாசிக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய பிசாசை எதிர்கொள்ளுகிற தேவ தூதர்களாம். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவ தூதர்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பட் அந்த தேவ தூதர்கள் அந்த விசுவாசியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களாம்? பிசாசின் பார்வையில் அந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் சர்வாயுதங்கள் இருக்குமா? ரட்சிப்பு என்னும் தலை சீரா இருக்குமா? நீதி என்னும் மார்க்கவசம் இந்த இடத்துல இருக்குமா? சத்தியம் என்னும் கச்சை இருக்குமா? கையில் கேடகம் இருக்குமா? இப்போ இந்த தேவ தூதர்கள் பிசாசு தாக்கும் போது எப்படி எதிர்த்து போராடுவார்களா? எந்த இடத்துல அந்த விசுவாசி ஸ்ட்ராங்காக இருக்கிறானோ அந்த இடத்துல பிசாசால் அவனை தாக்கவே முடியாது. சில பேருக்கு ரட்சிப்பில் பிரச்சனை இருக்குமா? அவங்க கிறிஸ்தவ ஜீவியத்தில் சில ஓட்டைகள் இருக்கும். சபைக்கு வரும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவங்க உண்மையாகவே அவங்க அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாத பட்சத்தில் அந்த ரட்சிப்பு என்னும் தலை சீரா அவங்களுக்கு இருக்காது. அப்போ பிசாசு எங்கே தாக்குவானா? அவங்களுக்கு எந்த இடத்துல சர்வாயுதங்கள் இல்லையோ அதே இடத்துல தான் பிசாசினுடைய அம்புகள் நம்மை தாக்குமா. ஹல்லேலூயா. எந்த இடத்துல சர்வாயுதங்கள் இருக்குதோ அந்த இடத்துல பிசாசால ஜெயம் கொள்ளவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆகவே தான் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை அறிக்கை செய்யணும். கல்வாரி சிலுவை நண்டைக்கு போய், ஆண்டவரே என் பாவங்களுக்காக நீர் மரித்தீர், ஆகவே உமது ரத்தத்தினால என்னை ஒவ்வொரு நாளும் கழுவுன்னு சொல்லி இயேசுவின் ரத்தத்தால் ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவணும். ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட அனுபவத்தோடு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் கல்வாரி சிலுவை நண்டைக்கு போய், ஆண்டவரே என்னை கழுவுங்க, எனக்குள்ளே ஏதாவது பாவ கரைகள் பட்டிருக்குமானால் அந்த பாவ கரைகளை உங்கள் ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தம் உங்களை உள்ளும் புறமும் கழுவும் போது தான் உங்கள் தலைக்கு ரட்சிப்பு என்னும் சீராக இருக்கும். ரட்சிப்பு என்னும் தலை சீராக ஹெல்மெட் இருக்கும். அப்படி பாவங்கள் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா இந்த ஹெல்மெட்டு வீக் ஆகிடுமா. ஆகவே பிசாசு அப்போதான் நம்ம தலையில் தாக்குவான். கெட்ட சிந்தனைகள் வரும், பயங்கரமான சொப்பனங்கள் வரும், மரண பயங்கள் வருது, எதிர்காலத்தை குறித்ததான பயங்கர அவிசுவாசம் வருது. ஏன்? உங்கள் தலைக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை, உங்கள் சிந்தனைக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை,
உங்கள் தலையை ப்ரொடெக்ட் பண்ணுகிற ரட்சிப்பின் ப்ரொடெக்ஷன் இல்லை. ஆகவே தான் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா, நீதியின் பாதையில் நடக்கிறோமா என்பதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமா, குறைகள் உண்டா, பாவ சேறுகள் எங்கேயாவது நம்ம மேலே பட்டு இருக்கிறதா, உடனே இயேசுவின் ரத்தத்தால் கழுவணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிசாசை இப்ப எதிர்த்து அடிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் இருக்குது நம்மளுடைய உடம்புல. இதெல்லாம் நம்மை பாதுகாக்க, பிசாசு நம்மை தாக்கும்போது நம்மை பாதுகாக்கிற சர்வாயுதங்கள் நமக்கு உண்டு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிசாசை நீங்க திரும்பி அடிக்கணும். ஒரு யுத்தத்தில் இருக்கிற ராணுவ வீரருக்கு சர்வாயுதங்கள்லாம் உண்டு. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. அதே நேரத்தில் சத்துருவை சுட்டு வீழ்த்தக்கூடிய கன்னையும் மிலிட்ரி அரசாங்கம் கொடுக்கிறது போல பிசாசினுடைய வல்லமையை அழிக்கக்கூடிய ஆயுதத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது என்ன ஆயுதம்? வேத வசனமாகிய பட்டயம். எடுத்து வாசிங்க, அது வாசிச்சிருவோம். எபேசியர் 6:17 என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிசாசு அடிக்கிறனா ஒரே ஒரு சொல்யூஷன் தான், வசனமாகிய பட்டயம் உனக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. பைபிளை உயர்த்தி சொல்லுங்க, வசனமாகிய பட்டயம். பிரதர் நான் சொல்றேன், இந்த வசனத்தோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா ஒரு குட்டி பிசாசை கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. இந்த வசனத்தோடு கூட நீங்கள் நேரம் செலவிட முடியாத பட்சத்தில் உங்களால் ஒரு குட்டி பிசாசை கூட, பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிற பலனற்ற ஒரு பிசாசை கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிசாசை அடிக்கிறனா வசனம் வேணும். வசனத்தினால தான் பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசின் வல்லமையில யார் அகப்படுவாங்க தெரியுங்களா? வசனம் இல்லாத ஜனங்க தான் பிசாசின் வல்லமையில் அகப்படுவாங்க. ஆனா வசனத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? பிசாசை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிசாசு ஏதாவது ஒரு தாக்குதலை நமக்குள்ள கொண்டு வரும்போது உடனே ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற வசனத்தை தட்டி எழுப்புவார். வசனம் இங்க இருந்தாதான் வெளியே வரும். ஹல்லேலூயா. வசனம் இருக்கணும். இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையால நிரப்பணும். பிசாசு சத்துரு அப்படி வரும்போது உடனே உள்ள இருக்கிற ஒரு வசனத்தை கர்த்தர் தட்டி எழுப்பி கொடுப்பார். மகனே பிடி இந்த வசனத்தை, பட்டயத்தை போல எடுத்து அவன் தலையை அடி. ஆவியானவர் உள்ள இருந்து வல்லமையா நமக்குள்ள இருந்து செயல்படுவார். ஆனா வசனம் இல்லைன்னா எப்படி ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்பட முடியும்? அங்கதான் இச்சையின் ஆவி தாக்கும், அங்கதான் பிசாசின் கிரியைகள் தாக்கும், அங்கதான் வஞ்சகத்தின் ஆவி தாக்கும், அங்கதான் பலவீனத்தின் ஆவி தாக்கும். ஒரு பலவீனத்தின் ஆவி தாக்கும் போது உடனே உள்ள இருக்கிற வசனம் வெளியே வரணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லி வசனத்தை எடுத்து அடிச்சு பாருங்க. பிசாசு உங்க பக்கத்திலே வர முடியாது, சத்துரு உங்க கிட்டையே நெருங்க முடியாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிசாசு போராட்டங்களை கொண்டு வரும்போது அந்த போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய சரியான வசனம் வெளிப்படணும். அப்ப நமக்கு வசனம் தெரியல. அதனால என்ன ஆகுது? பிசாசின் வல்லமை நம்ம தாக்கி செயலற்று நம்மை போக பண்ணுகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி போடுது. ஜெபம் பண்ண முடியாத பிசாசு நம்மளை கட்டி போடுது. ஆகவே தேவ பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை என்கிற போர் ஆயுதத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த செய்திக்கு பிறகு பாருங்க, அநேக நல்லா பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அநேகருடைய வாழ்க்கையில பைபிள் வாசிப்புல ஒரு எழுப்புதல் வரணும். பைபிள் வாசிப்பதுல ஒரு ரிவைவல் உங்களுக்குள்ள வரணும். முதல் ரிவைவல் உங்களுக்குள்ள தேவை எது தெரியுங்களா? பைபிள் வாசிப்பதுல ஒரு எழுப்புதல் நமக்குள்ள முதலாவது வேணும். பைபிள் வாசிப்பதுல ஒரு ரிவைவல் வந்துருச்சுன்னா சிஸ்டர், அதற்கு பிறகு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு ஃப்ளைட்டை போல டேக் ஆஃப் ஆவதை நீங்க பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாயும் கண்மலையை நொறுக்குகிற செம்மட்டியாயும் இருக்கிறது. எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை, எரேமியா சொல்றார் தீர்க்க தரிசனமா, கர்த்தருடைய வார்த்தை அக்கினியா இருக்கிறது. எந்த பிசாசின் வல்லமையையும் எரித்து போடுகிற அக்கினி கர்த்தருடைய வசனத்துல இருக்கிறது. ஆகவே தான் பிசாசு வசனம் இருக்கிற இடத்துல வர முடியாது பாருங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது?
வசனம் இருக்கிற இடத்துல பிசாசால நுழைய முடியாது. நான் சொல்றேன் கேளுங்க, இந்த பைபிள் உங்க கையில இருக்கிற வரைக்கும் இதுக்கு வல்லமையே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிள் உங்க கையில இருக்கிற வரைக்கும் இதுக்கு வல்லமை கிடையாது. நீங்க சொல்லலாம், என் வீட்டில் பெரிய பைபிள் இருக்குது, இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இந்த பைபிளுக்கு எப்போ தெரியுமா வல்லமை இருக்குது? இந்த பைபிளுடைய வசனம் எப்போ தெரியுமா ஆக்டிவேட் ஆகும்? உங்க வாயில் இருந்தது புறப்படும் போது தான் அதுக்கு வல்லமையை வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த வசனம் அது எழுத்தின் வடிவில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு வல்லமை கிடையாது. ஆனா அந்த வசனம் எப்போ உங்க வாயிலிருந்து வெளியே வருகிறதோ, அந்த வசனம் ஒரு அக்கினியா, அந்த வசனம் ஒரு கண்மலையை நொறுக்குகிற செம்மட்டியா, அந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா வாயிலிருந்து புறப்பட்டு வெளியே வரணும். அதனாலதான் தேவ பிள்ளைகள் சும்மா பைபிளை வச்சிட்டு இருக்க கூடாது. அந்த வசனத்தை எடுத்து வாசித்து 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 இருதயத்தில் அனல் கொள்ளணும். அந்த வசனத்தை நான் தியானிக்கையில் என்னுடைய இருதயம் அனல் கொண்டது என்று தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. பைபிள் சும்மா இருக்கிற வரைக்கும் அந்த வசனத்தின் வல்லமை உள்ளே தான் அடங்கி இருக்கேன். சிஸ்டர், பைபிளை திறந்து உங்க வீட்டுல வாயில் அந்த வசனத்தை அறிக்கையிட்டு பாருங்க, பிசாசு நிக்கவே முடியாது, சத்துரு உங்க பக்கத்துல வரவே முடியாது. ஹல்லேலூயா என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரருடைய வீட்டுக்கு ஒரு திருடன் வந்தான். அந்த அம்மாவுக்கு கணவர் கிடையாது. அந்த அம்மா ஊழியத்துக்குன்னு வெளியே போயிட்டாங்க. அன்னைக்கு பார்த்து திருடன் வந்து பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்தவன் ஒன்றையும் திருடாம திரும்ப அப்படியே போயிட்டான், ஓடி போயிட்டு இருக்கிறான். இந்த அம்மா ஊழியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு உடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் வீட்டில் இருக்கிற எந்த பொருளையும் அவன் எதுவுமே தொடலை. நமக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ கதவை உடைச்சு உள்ளே வந்தவன் பீரோவில் இருக்கிற ஏதாவது நகை பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. நமக்கு குழப்பம், என்ன நடந்ததுன்னு புரியல. ஒரு 3 நாள் கழித்து திருடன் வந்தான் வீட்டுக்கு. கதவை தட்டினா, எஸ்கியூஸ் மீ மேடம்னு சொன்னான். நம்ம கதவை திறந்து யாருப்பானின்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் உள்ளே வரலாமா? வாப்பா. அம்மா என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்தான். என்ன ஆச்சு? உங்கள் வீட்டுக்கு 3 நாளைக்கு திருட வந்த திருடனான் தான், உங்கள் வீட்டு பூட்டை உடைச்சவனான் தான். வீட்டுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் மாட்டி வைத்திருந்த அந்த கேலண்டரை நான் பார்த்தேன். அதில் எழுதியிருக்குது பாருங்க, கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியானவர். இந்த வசனத்தை நான் பார்த்த உடனே அந்த வார்த்தையிலிருந்து ஒரு நெருப்பு என்னை எரிக்கும்படியாக வந்தது. நான் பயந்து ஓடிய போயிட்டேன். எனக்கு சொல்லுங்க, அந்த வார்த்தையில என்ன இருக்குது? அப்படி அந்த வார்த்தையில எப்படி ஒரு அக்கினி உள்ள மறைஞ்சிருக்குது? அந்த அம்மா உட்கார வைத்து சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தருடைய வார்த்தை அக்கினியா இருக்குது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில ஒரு வல்லமை உண்டு. சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி கர்த்தருடைய வசனத்துல உண்டு. ஆகவே தான் பாருங்க, எந்த மனுஷன் வசனத்தை எடுத்து இரவும் பகலும் வாசிச்சுட்டே இருக்கிறானோ அவன் அவ்வளவு சீக்கிரம் சோர்வுக்குள்ள போகவே முடியாது. பாருங்க, அவன் வாழ்க்கையில தோல்வி என்பது இருக்காது. வசனத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு சிஸ்டர். அதனாலதான் பிசாசு பாருங்க நம்மளை நிறைய ஜெபிக்க வைப்பான், ஆனா பைபிளை மட்டும் எடுக்க வைக்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா? சில அம்மாமார்கள் முக்காடு போட்டாங்கன்னா அவ்வளவுதான், காலையில போட்ட முக்காடு ஈவினிங் தான் அது மேலே ஏறுது. ஹல்லேலூயா. அவ்வளவு மணி நேரம் ஜெபிக்க முடியும், ஆனா பைபிள் எடுக்க பிசாசு விட. ஏன்? நீங்க சத்தியத்தை அறிவீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும் சொல்லு. பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு முறை ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட ஒரு அம்மா போனாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, ஆண்டவர் என் மேலே அபிஷேகத்தை ஊற்றின பிறகு ஐயோ நான் ஒரு ஜெப வீராங்கனையா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாம்மா? ஆமாய்யா, நான் காலையில் ஜெபிக்க ஆரம்பிச்சா மாலை வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால் ஜெபத்தை நிறுத்தவே முடியாது. அப்படியா? அந்த ஊழியக்காரருக்கு பெரிய சந்தோஷம். பரவாயில்லையே, ஆண்டவர் நம்ம சபையிலையும் அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீராங்கனையை வச்சிருக்கிறார் மறைவா. வெரி குட். அப்போ கேட்டார் அந்த ஊழியக்காரர், சரிம்மா எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க? அந்த அம்மா சொன்னாங்களாம், அதுதாயா வாசிக்க முடியல. ஹல்லேலூயா. அதுதான் வாசிக்க முடியலையா? சரி கிட்ட வாங்கன்னு சொல்லி கையை வச்சா உள்ள இருந்து ஒரு பிசாசு வெளியே வந்து சொல்லுது, ஐயோயோ கண்டுபிடிச்சிட்டியா நீ? இவளை நான் கட்டி வச்சிருந்தேன், இவளை ஜெபிக்கும்படியாக நான் இவளை அலோவ் பண்ணிட்டேன், இவள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனால் பைபிளை எடுத்தானா நான் தூக்கத்தில் அப்படியே தள்ளுவேன், தூக்கத்தில் விழுந்து விழுந்து பைபிள்லேயே விழுவா. அதனால இவ பைபிளை திறக்கவே மாட்டான். சில பேர் பார்த்துருக்கீங்களா? பைபிளை திறந்து பைபிளையே பைபிளில்
தலையை வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க அதிக மணி நேரம். பைபிளை எடுத்தா அப்படியே தலை சுற்றி 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 பிசாசு அடிக்க பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வசனத்தை நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னா பிசாசுக்கு டேஞ்சர். பிசாசுக்கு தெரியும் வசனம் உள்ளே போச்சுன்னா அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வசனத்தினுடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிற பிசாசின் கட்டுக்களெல்லாம் அறுக்க ஆரம்பிக்கும். அந்தகார சக்திகள் எல்லாம் உனக்குள்ள வசனம் புறப்பட்டு போய் உன் எலும்பு நரம்பு ஆவி ஆத்துமா சிந்தை உள்ளும் புறம்பும் எல்லாவற்றுக்குள்ளையும் சென்று கர்த்தருடைய வார்த்தை உன்னை பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு முறை எங்கள் சபையில் பிசாசு துரத்திட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பையன், சின்ன பையன், அவன் ஒரு 8-9 வயசு இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற பேயை போல நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. 3 நாள் இரவும் பகலும் பசங்க துரத்துறாங்க. அந்த டீம் இன்றைக்கு வரலை. 5 பேரையும் அந்த ஒரு பையன் சமாளிக்கிறான். சின்ன பையன், ஆனால் அவ்வளவு பிசாஸ். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் பயங்கரமான பிசாஸ். மறுநாள் காலை ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்குள்ளே இருக்க பிசாசு வெளியே வருது. ஒரு ஆராதனையில் தான் அது பயங்கரமாக அலக்கழித்து வெளியே வந்து அவன் கத்து ஸ்பீக்கர்லாம் தோற்று போச்சுங்க. அப்படியாப்பட்ட கத்துறான். கத்திக்கிட்டு ஓடி போய் சர்ச்சினுடைய என்ட்ரன்ஸ் நின்று கொண்டான். அப்போ நான் கூப்பிட்டேன், இங்கே வா. அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு சொல்லுது, ஐயோ நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? உன்னுடைய அறையில் இடுப்பில் இவ்வளோ பெரிய கத்தியை நீ கட்டிக்கிட்டு இருக்கிற. என்னது? உன் இடுப்பில் இவ்வளோ பெரிய கத்தியை கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. வசனத்தில் வாழ்கிறவனுக்கு இருக்கிற பட்டயத்தை பிசாசு அழகாக கண்டுபிடிச்சிடும். உங்களுக்குள்ள வசனம் இருக்குதா இல்லையா என்பதை அந்த ஆவியின் பட்டயத்தை பிசாசு பார்க்குது. நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, உங்கள் வசனத்தில் நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க என்பது பிசாசு நொடி பொழுதில் உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். ஓஹோ, இதுகிட்ட இருக்கிற கத்தி தக்காளியே வெட்டாதுப்பா. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஆமாம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கர்த்தருடைய வசனம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் பட்டயம் பிசாசின் தலையை வெட்டுற மாதிரி ஷார்ப்பாக இருக்குதா, அல்லது அழுகுன தக்காளியை கூட கட் பண்ண முடியாத அளவு மங்கி போயிருக்கிறது? அது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? வசனத்தில் ஸ்ட்ராங் ஆகணும். இரவும் பகலும் வசனத்தில் நிறைய நேரம் செலவிடணும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கின பொழுது, இறங்குகிற பிறகு, இறங்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்லுவார்? முதல்ல போய் உன் பைபிள் எடுத்து வாசின்னு தான் சொல்லுவார். அதுதான் ஆவியானவர் உணர்த்துவார். சகல சத்தியங்களுக்குள்ள உங்களை நடத்துவார். ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கின பிறகு அவர் உணர்த்துவிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? பைபிள் எடுத்து வாசி. பைபிள் எடுத்து வாசி. நீங்க பைபிள் வாசித்த பிறகு பண்ணக்கூடிய ஜபத்தில் பரலோகம் கண்டிப்பா திறக்கும். நீங்க 1 மணி நேரம் பைபிள் வாசித்து அடுத்த 1 மணி நேரம் நீங்க முழங்கால் படியிட்டு பாருங்க, பாதாளத்தின் வாசலெல்லாம் நடுங்க உங்க ஜபத்திற்கு. வசனமும் ஜபமும் ரெண்டும் பிணைந்து செயல்படுகிற இடத்துல தான் வல்லமை கிரியை செய்யும். வசனமும் ஜபமும் இணைந்து செயல்படுகிற இடத்துல தான் பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க வசனத்தை கேளாதபடி, நீங்க பைபிள் வாசிக்காத செய்கிற ஜபங்கள் தேவனுக்கு எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்குது. அந்த ஜபத்துல வல்லமை கிடையாது. நீங்க பைபிளையே தொடாத உட்கார்ந்து என்னதான் நீங்க ஜபம் பண்ணாலும் அந்த ஜபத்துல வல்லமை மிஸ் ஆகும். நீங்க ஜபிக்கலாம், தப்பு கிடையாது. கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கிறார். ஆனா உங்க ஜபத்துல வல்லமை இருக்காது. அந்த ஜபத்துல பிசாசுகளை அடிக்க முடியாது. அந்த ஜபத்துல பிசாசினுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்க முடியாது. ஆகவே தான் தேவ பிள்ளைகள் நல்ல பைபிள் வாசித்த பிறகு நீங்க ஜபம் பண்ணி பாருங்க, அந்த ஜபத்துல ஒரு பெரிய மகிமை வெளிப்படும். அந்த ஜபத்துக்கு பரலோகம் திறக்கப்படும். அந்த ஜபத்துக்கு தேவ தூதர்கள் இறங்கி செயல்படுவார்கள். அந்த ஜபம் உங்க வாழ்க்கையில விசாலமான கதவுகளை திறந்து கொடுக்கும். அந்த ஜபத்துக்கு முன்பதாக மந்திரவாதிகள் துண்டக்கான துணியக்கான எழுந்து ஓடுவாங்க. ஹல்லேலூயா.
வசனம் நிரப்பப்பட்ட மனிதன் செய்கிற ஜெபத்திற்கும் வசனமே இல்லாத மனிதன் செய்கிற ஜெபத்திற்கும் பல வித்தியாசங்கள் உண்டு சிஸ்டர். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ஆரம்ப காலத்தில் நாங்கள் உட்காந்து குடும்ப ஜெபம் செய்வோம். எனக்கு திருமணமெல்லாம் ஆவதற்கு முன்னதாக நான் காலேஜ் படிக்கும் போது எங்கள் அப்பா அம்மா எங்கள் தம்பி அக்கா எல்லாரும் உட்காந்து ஜெபிப்போம். முதல்ல ஒரு 4 பாட்டு பாடுவோம், 5 பாட்டு பாடுவோம். அதுக்கு பிறகு பைபிள் வசனம் ஒரு 10 அதிகாரம் 5 அதிகாரத்தை மாறி 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 வாசிப்போம். ஒரு 10 வசனம் நான் வாசித்து பைபிளை அக்காட்ட கொடுப்போம், அவங்க ஒரு 10 வசனம் வாசிட்டு அப்படி மாறி 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 அந்த வசனத்தெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வாசித்த பிறகு நாங்கள் எல்லாரும் கைகோத்து சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. அவ்வளவு அபிஷேகம் கிரியை செய்யும் அந்த ஜெபத்தில், அவ்வளவு வல்லமை இறங்கி வர அந்த ஜெபத்தில். எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எவ்வளோ பேரும் மந்திரம் பண்ணாங்க, ஆனால் ஒரு மந்திரவாதமும் எங்களை மேற்கொள்ளா விடாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். காரணம், வசனத்தோடு செய்யப்படுகிற ஜெபத்தில் ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமென். வேத வசனத்தினால் வரக்கூடிய ஒரு 3 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல் எடுத்து வாசிங்க சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொண்டு வருகிற ஒரு 3 ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. சிஸ்டர், பைபிள் வசனம் இருக்குது பாருங்க, உங்களது உயிர்ப்பிக்கமா? உயிர்ப்பிக்கிறதுனா என்ன? செத்துப்போன ஒரு பாடி திரும்ப எழும்புகிறது போல, ஒன்றுமே இல்லாத ஒன்று திரும்ப செயல்படுவது போல வசனம் உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் செயலற்று போய் இருக்கிறதோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உலர்ந்த நிலையில இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் வசனம் தட்டி உயிர் கொடுத்து எழுப்பி விடுமா. வசனம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க கூடிய வசனம், ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க கூடிய வசனம். இன்றைக்கு ஐயா பீட்டர் பிரகாசம் அவர்களோடு கூட பேசும்போது அவங்களுடைய தகப்பனார் எப்படி ரட்சிக்கப்பட்டாருன்னு அழகா சொன்னார். ஒரு தெருவில் ஒரு மிஷனரி நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறத தெருவில் நின்று அவர் கேட்டு அந்த தெருவிலேயே கையை உயர்த்தி இயேசுதான் ரட்சகரன் ஏற்றுக்கொண்டாராம். பாருங்க, அவருடைய அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு எவ்வளோ அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்தை உயிர்ப்பித்த கர்த்தருடைய வார்த்தை எப்படி கிரியை செய்து பாருங்க, எவ்வளவு ஆயிரங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குது பாருங்க. அன்றைக்கு மாத்திரம் அவருடைய தகப்பனார் இயேசுவை அறியாம இருந்திருந்தா அவங்க எங்க இருந்திருப்பாங்க? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வசனம் உயிர்ப்பித்த பிறகு எவ்வளவு ஆயிரங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்குது பாருங்க, எவ்வளவு லட்சங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்குது பாருங்க. வசனத்துல உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு வெள்ளைக்காரர் ஒரு காட்டு வழியா, ஆப்பிரிக்கா தேசத்தின் காட்டு வழியா பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு காட்டுவாசி உட்கார்ந்து பைபிள் வாசிட்டு இருக்கிறானா. அவருக்கு பார்க்கறதுக்கு ஒன்றும் புரியலை, என்னடா இவன் ஏதோ ஒரு புக்கை வாசிட்டு இருக்கிறான்னு. அவர் அந்த வெள்ளைக்காரன் ஒரு நார்த்தீகர். அவர் மெதுவா கிட்ட போய் அவனை பார்த்துட்டு சொன்னாரா, என்ன நீ வாசிக்கிறன்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னா, இதுதான் பைபிள். அதுக்கு இந்த வெள்ளைக்காரன் சொன்னானா, ஐயோ ஃபூல், நீ நான் முட்டாளா, கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிற, இந்த புத்தகத்தில் ஒன்றும் இல்லைப்பா, இது உன்னை பைத்தியம் பிடிக்க வைக்க, அதை மூடி தூக்கி எரிச்சு போடு. அப்போ அந்த காட்டுவாசி சொன்னானா, ஐயா வெள்ளைக்காரரே, இந்த பைபிள் மாத்திரம் என் கையில் இன்றைக்கு இல்லாமல் இருந்திருந்தா, இந்த பானையில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாரு கூழு, அந்த கூழுக்கு பதிலாக நீ தான் வந்துக்கிட்டு இருந்திருப்ப. ஏன்னா நாங்கள் மனுஷனை அடித்து சாப்பிடுகிற கூட்டம். எங்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரர் வந்து எங்களுடைய முற்பிதாக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி எங்களுக்கு படிக்க கற்றுக் கொடுத்து இயேசுதான் தெய்வம்னு சொல்லி இந்த பைபிளை எங்கள் கையில் கொடுத்ததுனால நாங்கள் எல்லாரும் நல்ல மனுஷர்களாக மாறி இருக்கிறோம். ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை வசனத்துக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஒரு முறை சென்னையில் குன்றத்தூர் என்கிற ஒரு பகுதிக்கு நான் ஒரு வீட்டுக்காக ஊழியம் செய்ய ஜெபிக்க சென்றிருந்தேன். அந்த ஐயா சொன்னார், அவருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் சண்டை, பயங்கரமான இந்து ஃபேமிலி. அவர் சொன்னார், நான் வருஷம் அந்த காவடி எடுப்பேன்,
மலைக்கு போவேன், நான் தான் இங்கே வந்து எல்லாத்தையும் சேர்த்து இந்த என்ன சொல்லுவாங்க, பூசாரி அந்த எல்லாத்தையும் சேர்த்து கோயிலுக்கு மலைக்கு கொண்டு போவாங்களே, சரி குருசாமி, நான் தான் இந்த ஊரில் குருசாமி. ஆனால் ஒரு முறை அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நான் சண்டை போட்டு, நான் அவனை கொல்ல வரேன்னு சொல்லி என் மேலே கொலை முயற்சி கேஸ் கொடுத்து என்னை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க ஐயா. ஜெயிலில் போட்டு எனக்கு பெயிலே கிடைக்கல. நான் உள்ளே உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன் இரவும் பகலும். ஐயோ, நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம தூக்கி ஜெயிலில் போட்டுட்டாங்களே, என் மனைவி பிள்ளைங்களாம் என்னை நினச்சி வெளியே அழுதுட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது, இந்த ஜெயிலில் ஊழியம் செய்ய சென்ற ஊழியக்காரர்கள் அந்த எல்லா கைதிகளுக்கும் புத்தகம், சில சின்ன சின்ன காஸ்பிள் புக்ஸ் கொடுத்தாங்களாம். மத்தேயு, யோவான், லூக்கா அப்படி சின்ன சின்ன சுவிசேஷ பிரதிகளை கொடுத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்களாம், பிரதர் கவலைப்படாதீங்க, இந்த புத்தகத்தை வாசிங்க, ஏசப்பா உங்களுக்கு பெயில் கொண்டு வருவாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றார்கள். இவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, சரி இந்த புத்தகத்தை நான் வாசித்து முடிக்கும் போது எனக்கு பெயில் வந்துடுச்சுன்னா இயேசுதான் தெய்வம், அப்படி இந்த புத்தகத்தை வாசித்து நான் முடிக்கும் போது எனக்கு பெயில் வரலைன்னா ஏன் தெய்வங்கள் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து நைட்டு ஃபுல்லாக வாசிக்கிறார். 21 அதிகாரம் தான், ஆனால் அதை ஃபுல்லாக வாசித்து 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 படுத்து தூங்கி திரும்பி காலையில் அதிகாலையில் எழுந்து வாசித்து முடிச்சிட்டார். 4:30 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டார். முடித்த பிறகு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. 5 ஆகுது, 5:30 ஆகுது, இன்னும் பெயில் வந்த பாடில்லை. அப்போ ஒரு அந்த புத்தகத்தை பின்னாடி திருப்பி, அடடே இது பின்னாடியே ஏதோ எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸினுடைய பேரெல்லாம் இதெல்லாம் வாசித்து முடிக்கணும் போல அப்படின்னு சொல்லி அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸினுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வாசித்து முடிக்கும் போது வெளியே கூப்பிடுறாங்களாம் ஒரு பேரை சொல்லி, உனக்கு பெயில் வந்துடுச்சு, உன் துணி எடுத்துட்டு வெளியே வா. அந்த புத்தகத்தோடு வெளியே வந்த அவருடைய வாயால் சொன்ன சாட்சி, புத்தகத்தோடு வெளியே வந்த அவர் ஜெயிலுக்கு வெளியே வந்து சொன்னாராம், இந்த இயேசு தவிர உண்மையான தெய்வம் வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த 21 அதிகாரங்கள் அவருடைய இருதயத்தை பிரட்டி போட்டது. ஹல்லேலூயா. உலர்ந்து கிடக்கிற வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற வல்லமை வசனத்துல உண்டு, வசனத்துல உண்டு. ஹல்லேலூயா. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எசேக்கியேல் இந்த உலர்ந்த எலும்பெல்லாம் பாரு, இதெல்லாம் உயிர் வருமா அப்படின்னு கேட்கும் போது எசேக்கியேல் சொல்றார், அது உமக்கு தெரியும் ஆண்டவரே, இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, என் வசனத்தை சொல்லு. எசேக்கியேல் வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பித்த உடனே என்ன நடக்குது, செத்து போய் கிடக்கிற உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் உண்டாகி, ஹல்லேலூயா, கை இங்க இருக்குது, கால் அங்க இருக்குது, ஆனா அந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே சேர்ந்து, தலை கை கால் எல்லாம் அங்கங்க இருந்து அந்த பாடி எல்லாம் சேர்ந்து நரம்புகள், தசைகள், தோள்கள், அவயங்கள் எல்லாம் உருவாகி ஒரு சேனையா எழும்பி நின்றது. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற வல்லமை கர்த்தருடைய வசனம் ஒன்றுக்கே உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மாலை வேளையில உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உலர்ந்து போய் கிடக்கலாம், உங்கள் ஜெப ஜீவியம் உலர்ந்து போய் இருக்கலாம். நான் சொல்றேன் சிஸ்டர், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் தூங்குவதற்கு முன்பதாக 10 அதிகாரமாவது நான் வாசிக்காமல் தூங்குவது இல்லைன்னு சொல்லி இந்த உறுதியில நீங்க உறுதியா நிற்பீர்களானால் 3 மாசத்துல பாருங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன செய்யறாருன்னு சொல்லி. தினந்தோறும் 10 அதிகாரம் நீங்க வாசித்து தூங்குவதற்கு முன்பதாக 10 அதிகாரமாவது வாசிச்சு நீங்க படுத்து பாருங்க. நான் சொல்றேன், அதுக்கு பிறகு எப்படி உங்க கனவுல பாம்பு வருதுன்னு பாருங்க, அது வரமான பாருங்க. அதுக்கு பிறகு உங்க கனவுல நாய்ங்க வந்து கடிக்கிறது, பாம்பு கொத்துறது, பூச்சி வருது, மந்திரவாதி உங்களை கயிறை கட்டி இழுத்துட்டு போற மாதிரி, இதெல்லாம் அதுக்கு பிறகு வரவே வராதுங்க. உங்க சொப்பனங்கள் எல்லாம் தேவ தரிசனங்கள் வர ஆரம்பிச்சிடும், தேவ தூதர்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்க சர்ப்பங்களை அடிக்கிற கனவு தான் பார்ப்பீங்க, சிங்கங்களை மிதிக்கிற கனவு தான் பார்ப்பீங்க, ஜெயம் எடுக்கிற சொப்பனங்களை தான் பார்ப்பீங்க. ஏன்? நீங்க தூங்கும் பொழுது இந்த வசனம் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலர்ந்து கிடக்கிறவனுடைய பொருளாதாரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த வசனத்துக்கு உண்டு சார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே தான் பிசாசு இந்த வசனம் உங்களுக்குள்ள போனா உங்களுடைய பொருளாதார ஜீவியம் வாழ்க்கை உயிர் அடைந்துடணும் சொல்லி தான் இந்த வசனத்தோட பிசாசு விட மாட்டேங்கிறான். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதனை பெரிய மனிதனா மாற்றுவது எது தெரியுமாங்க? வசனம் தாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சிறுமைப்பட்டு இருக்கீங்களா சிஸ்டர்? நான் சொல்றேன்,
வசனத்தை நேசிக்கிற மனுஷனா மாறி பாருங்க. வசனத்தை தினந்தோறும் தியானிக்கிற ஒரு மனுஷனா மாறி பாருங்க. பைபிள் சொல்லலையா சங்கீதம் 1ஆவது அதிகாரத்தில், கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம், சொல்லுங்க, நான் செய்வது எல்லாம். பைபிள் வசனத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வசனம் எனக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த வசனத்துல நான் நடக்கும் பொழுது, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது, நான் செய்கிற எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு பைபிளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனம் தான் ஒரு மனுஷனை எழும்பி நிற்க பண்ணும். விளங்குதா சிஸ்டர் நான் சொல்றது? விளங்குதா நான் பேசுறது? டிஜே அங்கிள் இரவு நேரங்களில் வசனத்தை எழுதி 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 மனப்பாடம் பண்ணுவார். அவர் பிரசங்கத்தில் பார்த்துருக்கீங்களா, வாயை திறந்த வசனம் மடகு திறந்த வெள்ளத்தை போல புரண்டு வர. எப்படி தான் அந்த மனுஷனுக்கு அவ்வளோ வசனங்கள் இருக்குதுன்னு தெரியல. காரணம் என்ன? இரவு நேரத்திலலாம் உட்கார்ந்து ஒரு பேடு பேப்பரை வச்சு வசனத்தை எழுதி 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 அவ்வளவு மனப்பாடம் பண்ணுவார். இது நமக்கு இருக்குதா? இந்த வசனத்தின் மேலே நமக்கு ஆர்வம் வருதா? சிடி ஸ்டட் என்கிற ஒரு தேவ மனிதர் அப்படி 80 வயதில் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போனாராம். எல்லாரும் தடை பண்ணாங்களாம் அவர் போகும்போது. அவருக்கு மிஷனரியா போகும்போது உடம்புல அவ்வளவு பலவீனம், அவ்வளவு பலவீனம், உச்சக்கட்டத்தில் பலவீனங்கள் இருந்ததா சிடி ஸ்டட்டுக்கு. ஆனால் அந்த பலவீனத்தையும் பொருட்படுத்தாம ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஊழியத்துக்கு மிஷனரியா போனார். எந்த வயசுல? இங்கே 80 வயது உள்ளவர்கள் உண்டா? சரி, கை தூக்க வேணாம். சரி, எல்லாம் வாலிப பிள்ளைங்க தான் நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிறேன். அல்லேலூயா. சரி, மிஷனரி அங்கே போய் இறங்கி தான் எந்த இடத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டுமோ அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பதாக வேற ஒரு இடத்துல அன்று இரவு அவர் தங்க வேண்டியதாக இருந்தது. அந்த இடத்துல அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். அவங்களாம் அந்த புத்தகத்தில் நான் வாசித்த அதை குறித்து, சிடி ஸ்டட் அன்று இரவு மரணிக்க வேண்டிய ஒரு போராட்டத்துக்குள்ளே இருந்தார். எல்லாரும் வந்து பார்த்துட்டு சொன்னாங்களாம், இன்று இரவோடு இவர் முடிஞ்சிருவாருன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு வேதனை பாடுகள் அப்படியே உடம்புல இருந்தது. சரி, அவர் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. போய் நைட்டு 2 மணிக்கு வந்து பாங்குறாங்க அவர் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறாருன்னு. வந்து பார்த்தா ஒரு விளக்க கொளுத்தி எழுந்து உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பார்த்தவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சான். இவ்வளோ பலவீனத்தின் மத்தியில் ஒரு மனுஷன் இரவு நேரத்தில் பைபிள் வாசிக்கிறாருன்னா பைபிள் மேலே அவருக்கு என்ன ஒரு அக்கறை, பைபிள் மேலே என்ன ஒரு ஆர்வம். அப்போ கேட்டாங்களாம், ஐயா உங்கள் உடம்புல அவ்வளவு பலவீனத்தை வச்சுட்டு இந்த 2 மணிக்கு நீங்கள் பைபிள் வாசித்தாகணுமா? அவர் சொன்னாரா, இன்னும் ஏதாவது வசனத்துக்கு என் வாழ்க்கை கீழ்ப்படியாமல் இருக்கிறதா? இன்னும் ஏதாவது வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கிறதா என்பதனை நான் வாசித்து கொண்டு பார்க்கிறேன். நான் பரலோகம் போவதற்கு முன்பதாக எல்லா வசனத்துக்கு நான் கீழ்ப்பட்டவனா இருக்கிறேனா என்பதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். அது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணல, விட்டுட்டு போயிட்டாங்க. காலையில் 5 மணிக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு லெட்டர் மட்டும் இருந்தது. நான் போக வேண்டிய அந்த மலைக்கு அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் புறப்பட்டு செல்கிறேன், என்னை தேட வேண்டாம் சொல்லி ஒரு லெட்டர் மட்டும் இருந்தது. அவர் எழுந்து போயிட்டார். அவ்வளவு ஆர்வம் வயதான அந்த நேரத்தில், பலவீனமான இருந்த அந்த நேரத்தில் வசனத்தின் மேலே அவ்வளவு ஆர்வமுடைய மனிதனாக இருந்தார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. வசனம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் இன்றையிலேருந்து நான் சொல்கிறேன் சிஸ்டர், பைபிள் வசனத்தை எடுத்து நிறைய வாசித்து பாருங்கள், உங்கள் சரீர பலன் அடைகிறத நீங்கள் பார்ப்பீங்க. வசனத்தில் நிரம்பி இருக்கிற மனிதன் அவ்வளோ சீக்கிரம் பலவீனங்கள் மேற்கொள்ளாது. ஏன்? சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்கி அவன் பிராணனை அழிவுக்கு தப்பு வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இதுதான் வசனம் நமக்குள்ள கொண்டு வருகிற முதல் ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து விடும். உன் பொருளாதார வாழ்க்கையை உயிர்ப்பிச்சிடும். செத்து கிடக்கிற உன் சமாதான வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். உனக்குள்ள ஒரு தைரியத்தை உயிர்ப்பிக்கும். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை உயிர்ப்பிக்கும். பலனற்று போய் இருக்கிற உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலனுள்ளதாய் உயிர்ப்பித்து விடும். அந்த வல்லமை வசனத்துக்கு உண்டு. எடுத்து வாசிங்க. 2வது ஆசீர்வாதம் யோவான் 17:17 எடுத்து வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே
அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உமது வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், ஆண்டவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை உடையதா இருக்கிறது. ரெண்டாவது, வசனம்தான் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தும். நீங்க பரிசுத்த ஜீவியமாய் வாழனா, பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டுமானால் வசனத்தை தவிர வேற வழியே கிடையாது. There is no shortcut to live a holy life. வசனத்தை தவிர வேற எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது சிஸ்டர். அதனால தான் இயேசு தன் சீஷர்களுக்கு ஜெபிக்கும் போது சொல்லுகிறாரு, உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. விளங்குதா சிஸ்டர் நான் சொல்றது? ஒரு வசனத்தில் இருக்கிற பரிசுத்தம் தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவுகிற வல்லமை வசனத்துக்கு மட்டுமே உண்டு. அந்த வசனம் முதல்ல உங்களை கழுவணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனம் உங்களை கழுவணும். விளங்குதா நான் சொல்றது? ஒரு முறை ஒரு கண்காட்சியகத்தில், இந்த சாட்சியை நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், கேளுங்க. ஒரு கண்காட்சியகத்தில் 3 வேதாகம புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்ததா. அதில் ஒரு வேத புத்தகம் ரொம்ப பழசு, ரொம்ப பழசு. நடுவில் இருக்கிற வேத புத்தகம் கொஞ்சம் புதுசு. ஆனால் அந்த புதுசு இருந்தாலும் கொஞ்சம் அதனுடைய பக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி மடங்கி அப்படி இருந்தது. இன்னொரு வேத புத்தகம் புத்தம் புதுசு, புத்தம் புதுசு. இது 3மே ஒரு கண்காட்சியகத்தில் இருந்ததா. அதில் இந்த புத்தம் புதிய வேத புத்தகம் மற்ற 2 வேதாகமத்தை பார்த்து சொன்னதா, நான் பத்தியா எவ்வளோ புதுசாக இருக்கிறேன், ஏன்னா என் எஜமானன் அவ்வளவு நல்லவர். என் எஜமானன் அவ்வளவு நல்லவர். திருமணத்தின் போது எனக்கு அவரை கொடுத்தாங்க, அவர் அப்படியே வாங்கி கொண்டு போய் என்னை ஷோகேஸில் வச்சாரு பாரு. இது வரைக்கும் அப்படியே தான் நான் இருக்கிறேன், புத்தம் புதுசாக தான் இருக்கிறேன். என்னை ஒவ்வொரு நாளும் பார்த்து தொட்டு அப்படி கும்பிட்டு போவார். அவ்வளவு தங்கமானவர் என் எஜமான். அந்த வேதம் அப்படி சாட்சி கொடுத்தது அவனுடைய எஜமானனை குறித்து. அல்லேலூயா. 2வது வேத புத்தகம் சொன்னது, உன் எஜமான் என்ன நல்லவர், என் எஜமானன் தான் நல்லவர். என் எஜமான் ஞாயிற்றுக்கிழமை ஆனா என்ன தேடுவார் பாரு. எங்க என் பைபிள், எங்க என் பைபிள், இங்க தானே போன வாரம் முடிச்சுட்டு வந்து வச்சேன், எங்க போச்சு என் பைபிள். என் மேல எவ்வளவு ஆசை இருந்தா என்ன தேடுறாரு. அல்லேலூயா. எஜமான் எவ்வளவு ஆசை உள்ளவர் பாரு. என்னை தேடி 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 கடைசியா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஏதாவது மூளையில் அடியில் நான் இருப்பேன். என்னை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து என்னை தொடச்சி தூசியெல்லாம் தட்டி மார்போடு அணைச்சு கொண்டு IPS சபைக்கு என்னை கூட்டிக்கிட்டு போவார். எஜமான் எவ்வளவு நல்லவர் தெரியுமா. 3வது பைபிள் சொல்லுச்சு, உங்க 2 எஜமான்களை மாறி ஏன் எஜமானன் கிடையாதுப்பா. ஏன் எஜமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா. இந்த 3வது வேதாகமம் ரொம்ப பழைய வேதாகமம். அதனுடைய வெளி கவரெல்லாம் கிழிஞ்சு போய் அதனுடைய பாகங்கள் எல்லாம் மடங்கி சுருங்கி போய் நெளிந்து போய் அந்த வேதாகமம் சாட்சி சொன்னது, ஏன் எஜமான் உங்க 2 எஜமான்களை போல அல்ல. ஏன் எஜமான் அதிகாலையிலே எழுந்த உடனே என்னை தேடி எடுத்து 4 மணிக்கு என்னை திறப்பார். 4 மணிக்கு முழங்கால் படியிட்டு என்னை அவர் வாசித்து கோடிட்டு வட்டமிட்டு வருடம் அடைத்து என்ன என் வசனத்தெல்லாம் சொல்லி 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 அழுது அவருடைய கண்ணீரெல்லாம் என் மேல ஊற்றி, அது மாத்திரமல்ல அவர் வேலைக்கு போகும்போது என்ன அவருடைய பையில வைத்து கொண்டு செல்வார். அந்த பஸ்ஸில் நெருக்கமான சூழ்நிலையிலும் என்னை எடுத்து பிரித்து அநேகர் வந்து நெருக்குகிற சூழ்நிலையிலும் என்னை எடுத்து வாசித்து அந்த பஸ்ஸில் என்னை முத்தமிடுவார். அது மட்டுமல்ல, வேலை ஸ்தலத்தில் கூட அப்படியே லஞ்ச் டைமில் இன்டர்வல் பீரியடில் ஒரு மூலையில் உட்கார்ந்து என்னை எடுத்து வாசித்து அந்த இடத்துலையும் என்னை தழுவி என்னை முத்தமிட்டு திரும்ப அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அதே மாதிரி பஸ்ஸில் என்னை வாசித்து வீட்டுக்கு வந்த உடனே இரவெல்லாம் என்னை வாசித்து என்னை பக்கத்திலே வைத்து படுத்து தூங்கிதான் நான் எவ்வளவு பழசா இருக்கிறேன்னு சொல்லி அந்த வேதாகமம் சாட்சி கொடுத்ததா. சிஸ்டர் பிரதர்,
இன்றைக்கு உங்க வேதாகமம் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்குது? உங்க பைபிள் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்குது பிரதர்? அந்த புது வேதாகமம் போல சாட்சி கொடுக்கிறதா, அல்லது வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு போகும்போது எடுத்து அவசரமா வந்து சபையில மாத்திரம் ஏதோ ஒரு 2 வசனத்தை கிறுக்கி அப்படி சாட்சி கொடுக்கிறதா, அல்லது உங்கள் வேதாகமம் உங்களை குறித்து கொடுக்கிற சாட்சி என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. பைபிளோடு வாழுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனத்தோடு இருங்க. வசனம்தான் வாழ்க்கையா மாறணும். வசனமே வாழ்க்கையா மாறணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வசனமே வாழ்க்கையா மாறணும். இந்த வசனம்தான் ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்தும். இந்த வசனம்தான் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தும். இதனால தான் சிஸ்டர் ஆண்டவர் பைபிளை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிளை நிறைய வாசிக்கிறவங்களுக்குள்ள பரிசுத்தமான எண்ணம் இருக்கும். அவங்க சிந்தனை புதுசான. பிசாசு ஒரு அசுத்தத்தையும் அந்த சிந்தனைக்குள்ள கொண்டு வர முடியாது. ஒரு துர் இச்சையையும் அந்த சிந்தனைக்குள்ள கொண்டு வர முடியாது. சரித்திரத்தில் அகஸ்டின் என்கிற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் தன்னுடைய வாலிப நாட்களில் பயங்கரமான அசுத்தமான காமத்தில் விழுந்து வாழ்ந்த ஒரு வாலிபனாக இருந்தான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அவனால் பரிசுத்தமாக வாழ முடியலை. சரி, மனுஷர்களோடு கூட இருந்தால் தானே நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியலை, நம்ம எங்கேயாவது தனியாக போயிடலான்னு சொல்லி மலைக்கு ஓடி போயிட்டான். மலைக்கு ஓடி போய் அந்த மலையில் தனித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு 3 நாட்கள் ஒரு கூடாரம் அடித்து அந்த 2 நாள் பரிசுத்தமாக வாழ முடிஞ்ச இந்த மலையில் 3ஆவது நாள் சிந்தையில் பாவம், இருதயத்தில் பாவம், சரீரத்தில் பாவம். முழங்கால் படியிட்டு ஓன்னு கத்தி அழுதான். ஒரு மரத்தின் கீழாக, ஆண்டவரே, இனி என்னால் பரிசுத்தமாய் வாழவே முடியாது போல, என் வாலிபத்தை என்னால் திரும்ப பரிசுத்தமாக வாழவே முடியாது. அவன் ஓன்னு கதறி அழும்போது அவனுடைய செவியில் ஒரு குரல் கேட்டது, அகஸ்டின், எடுத்து வாசி ரோமர் 13:13-14 ஒரு வசனம். ஆண்டவர் அவன் காதில் கேட்கும்படியாய் செய்தார். உடனே தன்னுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்து பைபிளை திறந்தான். இப்போ நீங்கள் திறந்து வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 13:13-14 என்ன சொல்லுதுன்னு வாசிங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. யாரை தரித்துக் கொள்ளணும்? பைபிள் சொல்லுது, துர்இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து இயேசுவை தரித்துக்கொள். இயேசுவை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. உடனே பைபிளை மூடிட்டு முழங்கால் படியிட்டு அந்த வாலிபன் கையை உயர்த்தி சொன்ன, ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உங்க கண்களா மாறட்டும்பா, என்னுடைய சிந்தனை உங்களுடைய சிந்தையாய் மாறட்டும், என்னுடைய நாவு இயேசு கிறிஸ்துவின் நாவாய் மாறட்டும், என்னுடைய இருதயம் உங்க இருதயமாய் மாறட்டும், என்னுடைய கை விரல்கள் உங்க கை விரல்களாய் மாறட்டும், என்னுடைய கால்கள் உங்க கால்களாய் மாறட்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டான். அதுக்கு பிறகு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஊழியம் செய்து மக்கள் அவனுக்கு என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா அழைத்தாங்க? பரிசுத்த அகஸ்டின் என்று அழைத்தார்கள். தி செயின்ட் அகஸ்டின் என்ற பட்டமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வசனம் தான் சிஸ்டர் நமக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வரும். இதனால தான் வசனத்தை நிறைய வாசிக்கணும். வசனத்தை நிறைய வாசிக்கணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள சரியான ரட்சிப்பு இருக்குமானால் நான் சொல்றேன், நீங்க வசனம் இல்லாத வாழவே முடியாது. இயேசு என் வாழ்க்கையை தொட்ட உடனே நான் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த வாரமே சர்ச் போய் ஒரு இங்கிலீஷ் பைபிள் வாங்கினேன். இங்கிலீஷ் பைபிளில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு அது ஒன்றுமே தெரியாது. நான் போனேன், எனக்கு ஒரு இங்கிலீஷ் பைபிள் தாங்கன்னு கேட்டேன். அவங்க கேஜேவி கொடுத்துட்டாங்க. அதில் தி, தவ், தைன் இதெல்லாம் ஒன்றுமே புரியல எனக்கு அதை வாசித்து. என்னடா என்னென்னமோ இருக்குது, லாட்டின் வேர்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது, இதை எப்படி வாசிக்கிறது? அதை புரிந்து கொள்ள ஒரு தமிழ் பைபிள் வாங்கி 6 மாதத்திலேயே முழு பைபிளையும் படித்து முடிச்சாச்சு. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு ஒரு தீர்மானம் எடுத்தேன், வருஷத்தில் 2 முறையாவது பைபிள் வாசிக்கணும். இன்றைக்கு வரைக்கும் அந்த தீர்மானத்தில் நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார்.
தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பைபிளை வருஷத்துல ஒரு முறையாவது வாசிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு முறையாவது வாசிக்கலனா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஜீவியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. உங்க ரட்சிப்புல something is wrong. something is wrong. பைபிள் வசனத்தோடு இருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால வசனத்தை வாசிக்க முடியலனா உங்களுடைய ரட்சிப்பின் ஜீவியத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது. முதல்ல நீங்க சரி செய்ய வேண்டியது அதை நீங்க சரி செய்தே ஆகணும். இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே உங்க வசனத்தை நான் நிறைய இன்றையிலேருந்து நான் வாசிக்க போறேன். முதல் இம்பார்ட்டன்ஸ் டு பைபிள், த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு பைபிள். காலையில் எழுந்த உடனே, கண்ணை திறந்த உடனே பைபிளுக்கு நேராக தான் கைகளை நீட்டணும். வசனத்தை ஒரு 2 அதிகாரமாவது வாசித்த பிறகு எழுந்து போய் நீங்க டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்து பாருங்க உங்க வாழ்க்கையில. உங்க ஃப்ரீ டைம் எல்லாம் பைபிளை எடுத்து வாசிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. அதை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சிஸ்டர், எங்க சபையில் வந்து ஒரு அங்கிள், ஆஸ்டின் அங்கிள்னு ஒருத்தர், அவர் தான் ஆரம்பத்தில் கீபோர்டு ப்ளே பண்ணுவார். ஒரு முறை இந்த பைபிள் வசனத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை குறித்து நான் ஒரு செய்தி கொடுத்த போது அவர் பயங்கரமாக தொடப்பட்டு, நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் 5 அதிகாரம் நீங்கள் பைபிளில் வாசித்தா வருஷத்தில் ஒரு முறை பைபிளை முடிச்சிடலாம். 10 அதிகாரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிப்பீங்கன்னா 6 மாதத்தில் பைபிளை முடிக்கலாம். அப்போ வருஷத்தில் 2 முறை நீங்கள் பைபிளை முடிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் 20 அதிகாரத்தை நீங்கள் எப்படியாவது வாசிச்சிட்டிங்கன்னா 3 மாசத்துல பைபிள் முடிக்கலாம். வருஷத்துல 4 முறை பைபிள் வாசிச்சு முடிக்கலாம். இதை நான் சொல்லும் போது அந்த அங்கிள் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு அவர் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தார். எனக்கு தெரியாது, அந்த வருடத்தின் முடிவில் எங்களுடைய சபையில் யார் யாரெல்லாம் பைபிள் 3 முறை முடிச்சிங்க அப்படின்னு கேட்கும் போது அதில் கை தூக்குறவங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணுவோம். அதில் 2 முறை யார் பைபிள் முடிச்சிங்கன்னா இந்த அங்கிள் கை தூக்குறார். ஹல்லேலூயா. அடுத்த வருடமோ 2 முறை முடிச்சவங்க கை தூக்குற பட்டியலில் இவருடைய கையாக இருந்தது. அப்போ சொன்னார், தினேஷ் அன்னைக்கு நீ கொடுத்த ஒரு மெசேஜ் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்தேன். அவருடைய வயசு 74 வயசு. ஒரு தீர்மானம் எடுத்தாரா, நான் தூங்குவதற்கு முன்பதாக 20 அதிகாரங்களை வாசிக்காம நான் தூங்க மாட்டேன்னு சொல்லி அதை மிஸ் பண்ணிட்டா மறுநாள் 40 அதிகாரங்கள் வாசிப்பார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இன்றையிலிருந்து உமது வசனத்தை நேசிக்கிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. இன்றையிலிருந்து உமது வசனத்தை நேசிக்கிற ஒருவனா என்னை மாற்றுங்கப்பா. எனக்குள்ள பரிசுத்த அக்கினியை கொண்டு வாங்கப்பா. எனக்குள்ள பரிசுத்த அக்கினி வரட்டும். என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க. என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. என் வம்சத்தை பரிசுத்தப்படுத்துங்க. உமது வசனத்தினால் சத்தியத்தினால் எங்களை பரிசுத்தமாக்குங்க. சிஸ்டர், நான் சொல்றேன், நீங்க வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா உங்க கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து நிச்சயமா வெளியே வருவார். ஆமென். உங்க பிள்ளைங்க தவறான வாழ்க்கையை விட்டு நிச்சயமா வெளியே வருவாங்க. ஏன் தெரியுமா? உங்க வசனத்தை நீங்க வசனத்தை இந்த பைபிள்ல இருக்கிற பரிசுத்தத்தை உங்க வீடு முழுக்க நீங்க நிரப்பணும். இந்த வசனத்தை வாயிலிருந்து வர 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 அந்த வசனத்தின் வல்லமை பிரசன் எல்லாம் உங்க வீட்டின் அறைகளை நிரம்பி இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற எந்த மனிதனும் மாறியதான் ஆகணும். ஹல்லேலூயா. விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? மூன்றாவது எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 107 அதிகாரம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மூன்றாவது, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். மூன்றாவது, முதல்ல நான் சொன்னேன் வசனம் என்ன செய்யணும். முதல்ல சொன்னேன் வசனம் உங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. 2வது, தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை வசனம் தான் நமக்கு கொண்டு வருகிறது. 3வது, வசனம் உங்களை விடுதலையாக்கும். வசனம் உங்களை விடுதலையாக்கும். சில நேரங்கள் நான் விடுதலை கூட்டத்துக்கு போகிறேன். எங்களுடைய சபையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுதலை கூட்டம் நடக்குது. குறைஞ்சது ஒரு 10 மாவட்டத்தில் இருந்தாவது ஜனங்க அந்த விடுதலை கூட்டத்துக்கு வருவாங்க. எங்கேருந்து வராங்க, எப்படி வராங்க ஒன்றும் தெரியாது. நாங்கள் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுவதும் கிடையாது. ஆனால் அந்த விடுதலை கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்,
வசனத்தை எடுத்து ஒரு மணி நேரமாவது அதை வாசித்து 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 அந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணி, ஒரு ப்ரிப்பரேஷனும் கிடையாது, ஒரு மெசேஜும் ப்ரிப்பேர் பண்ணதே கிடையாது. அந்த வசனத்தை எடுத்து வாசித்து ஒரு 100 வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் நின்று மைக்கை கையில் எடுக்கும் போது பேசுகிற வசனம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பேய்ங்களாம் ஆட ஆரம்பிக்கும் அந்த கூட்டத்தை. வசனத்தில் அவ்வளவு விடுவிக்கிற ஒரு வல்லமை உண்டு. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் தமது வசனத்தை அனுப்பி உன் வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படுகிற மரணத்தின் வல்லமைகளை ஒட்டைக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கும் வசனம். பிசாசு உங்களுக்கு விரோதமா அசைன் பண்ணுகிற, அது பிசாசு உங்களுக்கு விரோதமா எடுக்கக்கூடிய எல்லா விதமான அவனுடைய அசைன்மெண்ட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும் வசனத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. பிசாசு ரொம்ப தந்திரமானவன். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கண்ணி அவன் ரெடி பண்ணுவான். ஒரு முறை பிசாசு துரத்தும் போது அது சொல்லுது, எப்படி நான் ஆக்சிடென்ட்டை உண்டு பண்ணுறேன்னா நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணமா. ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட்டை கொண்டு வரேன்னா தற்செயலாக நடக்கிற காரியம் இல்லையா. பிசாசு சொல்லுது, நான் 1 மாதமாக பிளான் பண்ணுவோம், ஒரு டீமாக சேர்ந்து பிளான் பண்ணுவோம். எந்த ஆவிகளோடு சேர்ந்து பிளான் பண்ணுவோம்? தெருக்களில் ஆக்சிடென்ட்டில் செத்து போய் இருக்கிறாங்க பாருங்க, அந்த ஆவிகளோடு சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்களாம். இந்த இடத்துல ஒருத்தன் வருவான், அவனை எப்படியாவது நீங்கள் விழ பண்ணணும். கரெக்டாக பார்த்துருக்கீங்களா? ஆக்சிடென்ட் ஜோனுன்னு இருக்கிற இடத்துல ஆக்சிடென்ட்டுகள் நடந்துக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க, மரணம் அதே ஸ்பாட்டில் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் அந்த இடத்துல கிரியை செய்கிற பிசாசின் ஆவிகள். பிசாசு சொல்லுது, 1 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவோம் இவன் லைஃப்பை காலி பண்ண, இவனை தூக்கணும்னா அது பயங்கர ப்ரீ பிளான்டாக நடக்கும். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வசனம் இருக்குதோ அந்த வசனம் என்ன செய்ய தெரியுங்களா? பிசாசு உங்களுக்கு விரோதமாக பண்ணக்கூடிய எல்லா சதி திட்டங்களையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். பிசாசுனுடைய ஒரு பிளான்ஸ் கூட உங்கள் வாழ்க்கையில் பலிக்காது எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வசனங்கள் இருக்கிறதோ. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? ஹல்லேலூயா. பிசாசு உங்க வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கணும்னு நீங்க வசனத்துல ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்பட்டே ஆகணும். இந்த வசனத்துல ஒரு விடுவிக்கிற வல்லமை உண்டு. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு முறை ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், பயங்கரமான வல்லமை நிறைந்த 21 செத்த பிரேதங்களை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுத்தாங்க. சார், எப்படி உங்களால் இவ்வளவு வல்லமையா ஊழியம் செய்ய முடியாது? 21 பேரை நீங்க செத்தவங்களை எழுப்பியிருக்கீங்க, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அவர் சொன்னார், பாக்கெட்ல இருந்து ஒரு பாக்கெட் பைபிளை எடுத்து சொன்னார், இதுதான் அதனுடைய ரகசியம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு 20 நிமிடத்துக்கு ஒரு முறை நான் பைபிள் வாசிக்கிறவன். ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை நான் பைபிள் வாசிப்பேன். 20 நிமிஷம் பைபிளை வாசிட்டு திரும்ப மூடி உள்ள வச்சிருவேன். எனக்குள்ள அந்த தேவ பிரசன்னம் அப்படி குறைகிறதா தெரியும் பொழுது, எனக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய அக்கினி குறைகிறதா தெரியும் பொழுது திரும்ப 20 நிமிஷம் கழிச்சு பைபிள் எடுத்து திரும்ப வாசித்து என் இருதயத்தை அனல் மூட்டி திரும்ப உள்ள வச்சிருவேன். இப்படி ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கு நான் பைபிள் வாசித்து 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 எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமையை அனல் மூட்டி எரிய பண்ணி கொண்டிருக்கிறபடினால தான் நான் சொன்ன உடனே பிரேதங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறது. நான் சொன்ன உடனே பிசாசுகள் வெளியேறுகிறது, நோய்கள் சுகமாகிறது. வசனத்தில் விடுவிக்கிற வல்லமை உண்டு சிஸ்டர். ஹல்லேலூயான்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. நாள் ஃபுல்லாக அந்த வசனம் உங்கள் தியானமாக இருக்கட்டுமே. நீங்கள் எந்த விடுதலை கூட்டத்துக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் வாயினாலேயே பிசாசை மேற்கொண்டு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஒரு முறை அவர் ட்ரெயினில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அம்மாவும் ஒரு மகளும் பயங்கர 2 பேருமே வியாதியோடு அவரோடு கூட அதே பெட்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாங்களாம். அப்போது இவர் கேட்டாராம், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்களா, எனக்கு என் மகளுக்கும் 2 பேருக்குமே வியாதி, நீண்ட நாட்களாக நாங்கள் கவலையோடு வேதனையோடு இருக்கிறோம். இப்போ கூட ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு தான் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் திரும்பி கொண்டு இருக்கிறோம். அவர் ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவங்கள பார்த்து சொன்னாரா, என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா? ஹல்லேலூயா. ஐயா, தயவு செஞ்சு கொடுங்க, நாங்கள் ரொம்ப நாளாக வேதனையில் இருக்கிறோம். அவர் பேக்கில் கையை விட்டார், அப்படியே பெரிய பைபிளை எடுத்தார். அந்த பைபிளை திறந்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசித்தார். அவர் உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார்.
உன் பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உன் நோய்களை சுமந்தார். இதுதாம்மா மருந்து. இயேசு உன் பலவீனத்தை கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டபடியால நீங்க இந்த பலவீனத்தோடு வியாதியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவர்கள் மேலே கைகளை வைத்து ஜெபிக்க அவர்கள் 2 பேருமே ட்ரெயின்லேயே பொத்துன்னு விழுந்து அவர்கள் எழும்பி நின்ற போது அந்த பலவீனம் அவர்களை விட்டு நீங்கி இருந்தது. ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்பி கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அது விடுதலை ஆக்குகிற வசனத்தை எனக்குள்ள அனுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சிஸ்டர், பைபிள்ல அவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்கிறது. இது உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உடையது. உங்க வாழ்க்கையை விடுதலையாக்குகிற வல்லமை உடையது. உங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிற வல்லமை அந்த வசனத்துல உண்டு. ஒரு முறை பரமேஸ்வரன் என்கிற ஒரு பிரதர், பயங்கரமான ஒரு இந்து குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பிரதர், அவர் இந்துவாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அந்த பழைய ஆவிகள் அவரை விட்டு போகவே இல்லையா. அந்த சர்பத்தின் ஆவி அவரை விட்டு போகவே இல்லையா. அது சொல்லிடுச்சா, நீ என்னை விட்டு அந்த கடவுள்கிட்ட போயிட்டல்ல, நான் உன்னை கொல்லாத விட மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்ததா. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த பிரதருடைய சொப்பனத்தில் வந்து தற்கொலை செய்துக்கோ, இன்றைக்கு என் கூட வந்துடுன்னு சொல்லி ஒரே தற்கொலை எண்ணங்களை தூண்டிக்கொண்டே இருந்ததா. ஒரு முறை வீட்டில் யாருமே இல்லையா, அவர் பார்க்குறாரா, லிட்ரலாக ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள நுழைதான். இந்த பாம்பு நுழைந்த பாம்பு படையெடுத்து நின்று அவருடைய வீட்டின் நடுவில் இருந்து பேசுதா, இன்றைக்கு நீ தூக்கிட்டு செத்தே ஆகணும், இன்றைக்கு நீ தற்கொலை பண்ணி செத்தே ஆகணும், இன்றைக்கு என் கூட நீ வந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டு அவரை ஸ்டூல் மேலே தூக்கி நிற்க வச்சுதான் அந்த பாம்பு. ஹல்லேலூயா. எப்படி இருக்குது பாருங்க. ஸ்டூல் மேலே தூக்கி நிற்க வைத்து அவருடைய கையால் இப்போ அந்த தூக்கு கயிறு அவர் கட்டுறாரு. ஆனால் அவர் கட்டுறது அவருக்கே தெரியலையா. இப்படிதான் தற்கொலையின் ஆவிகள் கிரியேட் செய்யும். அவங்க செய்யறது அவங்களுக்கே தெரியாது. மருந்து எடுத்து குடிக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியாது. கெரோசினை மேலே ஊற்றி கொளுத்திக்கிறாங்க பாருங்க, கொளுத்துற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. என்ன நடக்குதுன்னு அந்த பாயிண்ட்ல அவங்களுக்கு என்ன சம்பவிக்குதுன்னே தெரியாது. ட்ராக்குக்கு முன்னாடி போய் விழுந்து கிடக்கிறான், படுத்துக்கிறான், அவங்களுக்கு அது தெரியாது. ஏன்? அந்த சூழ்நிலையில் அந்த அந்த நொடியில பிசாசுகள் ஃபுல்லாக அவங்களை கண்ட்ரோல் எடுத்துரும். இவர் அறியாமைய தூக்கு கயிறை கட்டிட்டாரு, கழுத்தில் மாட்டும் போது தான் உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரா, மகனே வசனத்தை சொல்லு, அந்த பிசாசை விரட்டு, வசனத்தை சொல்லி அதை விரட்டுன்னு சொல்லி ஒரு வசனத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வராரா. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை சொன்ன உடனே அந்த பாம்பு சும்மா சுருட்டு அடித்து கொண்டு ஒரே ஓட்டமா வீட்டை விட்டு வெளியே ஓடியதா. வசனம் நம்மை விடுவிக்க சிஸ்டர். வசனத்தில் விடுவிக்கிற வல்லமை உண்டு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் தேவ பிள்ளைகள், பிசாசின் போராட்டம் உங்களுக்கு இருக்குதா, பயப்படாதீங்க. வசனத்தை எடுத்து தினந்தோறும் அதிகமாக தியானிக்க ஆரம்பிங்க, வசனத்தை கேட்க ஆரம்பிங்க, வசனத்தை பேச ஆரம்பிங்க, வசனத்தின்படி நடக்க ஆரம்பிங்க. பைபிள் சொல்லலையா, வெளிப்படுத்தல் 1:3 இந்த வசனத்தின்படி நடக்கிறவன் கேட்கிறவன் இதன்படி செய்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சமீபத்தில் எங்கள் விடுதலை கூட்டத்துக்கு ஒரு பிரதர் வந்திருந்தார், பூபதின்னு சொல்லி. அவர் அந்த இடத்துல விடுதலையெல்லாம் அவர் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் முன்னாடி வந்து, ஐயா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, உங்கள் சபையில் ஒரு சாட்சி சொல்லட்டும். மைக்கை கொடுத்து அவர் அழகான ஒரு சாட்சி சொன்னார். எங்கள் ஃபேமிலியில் நான் மட்டும் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எங்கள் அம்மாவெல்லாம் ஒரு இந்து குடும்பத்தில் தான், இன்னும் இந்து கலாச்சாரத்தில் தான் இன்னும் இருக்கிறாங்க. சமீபத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் வந்தது. மார்பக புற்றுநோய் வந்து டாக்டர்ஸ் கிட்ட போய் ஸ்டான்லி மருத்துவமனையில் போய் டெஸ்ட் பண்ணும்போது டாக்டர்ஸ்க்கு சொல்லிட்டாங்க, 4வது ஸ்டேஜில் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கே தெரியாது இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கீங்க. டாக்டர்ஸுங்க அட்மிட் பண்ணிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் சொல்லிட்டாங்க, இவங்க மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் இருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த மார்பகத்துக்குள்ளே இருக்கிற அந்த புற்றுநோய் உள்ள பரவி அவங்களுக்குள்ள நிறைய டேமேஜஸ் அது பண்ணியிருக்குது. அதனால இவங்களை பிழைக்க வைக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணாலும் வேஸ்ட், அதனால இவங்களை அப்படியே விட்டுடுவோன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்கள் சும்மா ஒரு பேருக்கு அவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுத்து அப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் 1 மாதம் இருந்தாங்களா. அந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வேலூர்லேருந்து அவங்கள பார்க்க வந்துட்டு, அவங்க நல்ல ஒரு கிறிஸ்தவர். இந்த அம்மாவை பார்த்துட்டு சொன்னாங்களாம், பேரை சொல்லி, அந்த அம்மா பேர் மீனாட்சியோ சம்திங், அந்த பேர் மகாலட்சுமி.
மகாலட்சுமி, நீ இயேசுவை இப்பயாவது ஏற்றுக்கொள்ளடி, ஆண்டவரேன்னு கூப்பிடுறீ, இயேசப்பா உன்னை விடுதலையாக்குவார் சொல்லிட்டு சொன்னாங்களா, நான் ஒரு வசனம் வந்து உனக்கு சொல்லித்தரேன், அந்த வசனத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு. ஏசாயா 53:5, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மொத்தம் சொல்லு. ஏசப்பா கண்ணை மூடி கல்வாரி சிலுவையை அந்த காட்சியை பார். அவருடைய சரீரம் அடிக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து ரத்தம் வெளிவருகிறத பார். அந்த ரத்தம்லாம் உன் மார்பகத்தில் ஊற்றுகிறதா கற்பனை பண்ணு. உன் உடம்பெல்லாம் அந்த ரத்தம் பாய்கிறதா கற்பனை பண்ணு. அந்த தழும்புல இருந்து வெளிவரக்கூடிய ரத்தத்தில் உன்னை சுகமாக்குகிற ஒரு வல்லமை உண்டு என்பதை விசுவாசத்தோடு நீ அறிக்கை பண்ணிக்கொண்டே இருன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த அம்மா புறப்பட்டு போயிட்டாங்க. பட் அந்த அம்மா சொன்ன சுவிசேஷம் அந்த அம்மாவுக்குள்ள விசுவாசத்தை தட்டி எழுப்பியது. இந்த அம்மா சொன்னாங்களாம் மகனுக்கிட்ட, அப்பா எனக்கு ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் வாங்கிட்டு வந்த கொடு. அவன் ஒரு நோட் புக் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்க, அந்த நோட் புக்கில் ஃபுல்லாக எழுதுனாங்களாம், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவள் தழும்புகளால் நான் குணமானேன், தழும்புகளால் குணமானேன்னு சொல்லி அந்த நோட் புக் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டாங்களாம். எழுதி முடித்த 3வது நாளில் எழுந்து நடக்க முடியாத அந்த அம்மாவுக்குள்ள ஒரு உணர்வு வந்ததா, எழுந்து நடன்னு சொல்லி எழுந்து நடக்க ஆரம்பிச்சா அந்த அம்மா கட 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 கடன்னு அந்த வார்டு ஃபுல்லாக நடந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இதுக்கு என்ன அற்புதம்னா, ஒரே வாரத்தில் அந்த அம்மாவுடைய மார்பகத்தில் இருந்த அந்த கட்டியெல்லாம் மறைஞ்சிடுச்சு. அந்த வார்டில் இருக்கிற எல்லாரும் சொன்னாங்களா, அம்மா நீ வந்து எங்க தலைமையில கொஞ்சம் கையை வச்சு ஜெபம் பண்ணு, உன் இயேசு உண்மையானவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஹல்லேலூயா. இந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் இந்த டாக்டர்ஸ்களே பயங்கர ஆச்சரியப்பட்டு, டாக்டர்கள் குழு அந்த அம்மா வீட்டுக்கு போய் இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. கேமரா வீடியோ ரெக்கார்டிங்கில் எப்படி குணமானது அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, என் இயேசு என்னை குணமாக்கி. வசனத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு. பலவீனத்தோடு இருக்கீங்களா? பிசாசின் போராட்டத்தில் இருக்கீங்களா? வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நீண்ட நாள் தடைப்பட்டு இருக்கிறதா? பயப்படாதீங்க. வசனத்தை நாளுக்கு நாள் அறிக்கை பண்ணிக்கிட்டே அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தேன், நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு தப்பு வைக்கிறார், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை பின்தொடரும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் அவர் எனக்கு வர பண்ணார். அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தபடியால அவருடைய சத்தியம் எனக்கு என்னை விடுதலையாக்குன்னு சொல்லி நாளுக்கு நாள் அவருடைய வசனத்தை சொல்ல 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 அந்த வசனத்தின் வல்லமை உங்களுக்குள் உள்ளும் புறமும் சென்று உங்களை உயிர்ப்பித்து எழும்பி நிற்கச் செய்வது போதுமானது. உலர்ந்த எலும்பை எழுப்ப கர்த்தருடைய வசனத்துக்கு வல்லமை உண்டுனா சிஸ்டர், உங்க வாழ்க்கையை அவர் உயிர்ப்பித்து எழுப்பி நிறுத்துகிற ஒரு வல்லமை இன்றைக்கு அவருடைய வசனத்துல உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில ஒன்று கூட ஒழிந்து போவது கிடையாது. அவைகள் நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்ப என் கூட சேர்ந்து ஜெபிக்க போறீங்க ஒரு தீர்மானத்தோடு? இப்போ நம்ம வசனத்தை சொல்லி பிசாசை இப்போ நம்ம அடிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று எல்லாரும் ஒரு 5 நிமிடம் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு தீர்மானத்தை எடுங்க. ஏசப்பா, இன்றைக்கு இன்றைக்கு நான் கேட்ட இந்த சத்தியம் எனக்குள்ள ஒரு நெருப்பை போல கிரியை செய்யட்டும். இன்றையிலிருந்து உமது வசனத்தை தியானிக்க, உமது வசனத்தை வாசிக்க, உமது வசனத்தின்படி நடக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி, யாரும் அசையக்கூடாது. கொஞ்ச நேரம் எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் தமது வசனத்தை உனக்கு நேராய் இப்பொழுது ஒரு அக்கினியாய் அனுப்புவார். வசனத்தின் வல்லமை உன்மேல கடந்து வரும். பேதுரு பிரசங்கித்து கொண்டிருக்கையிலே தேவ ஆவியானவர் ஜனங்க மேல இறங்கினது போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்க மேல ஆவியானவருடைய வல்லமை ஒரு நெருப்பு போல இறங்கி உயிர்ப்பிக்க வேண்டிய உங்க பொருளாதார வாழ்க்கை, உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய உங்கள் குடும்பம், உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்க அந்த வசனத்தின் வல்லமை போதுமானது. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேச முடிந்தவர்கள்
லே ஷதலகடரகடபா. பெற்றுக்கொள் 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 தேவ வல்லமை, தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொள். கர்த்தருடைய வசனம் உன்னை அனல் மூட்டட்டும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை நெருப்பாய் உனக்குள்ள பற்றி எரியட்டும். லா ஷதலகடரகடலபரபா. வசனம் உன்னை விடுதலை ஆக்குகிறது, வசனம் உன்னை சுகமாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை எலும்புகளுக்குள்ள இறங்குகிறது, நரம்புகளுக்குள்ள இறங்குகிறது. உன் எலும்பு நரம்புகளுக்குள்ள வல்லமை பாய்கிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். பலவீன பகுதி எல்லாம் பலனாய் மாறுகிறது. பலவீன பகுதி எல்லாம் பலனாய் மாறுகிறது. பலவீன பகுதி எல்லாம் பலனாய் மாறுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை லபரகடே லபரகடலபரகடரபா ஷகதரகடலபரபா. உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தர், வெண்கல வில்லையும் உன் புயங்களால் வளையும்படியாய் செய்கிற கர்த்தர் இதோ வசனத்தை அனுப்பி உனக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களை அடிக்கிறார். வசனத்தின் வல்லமை உனக்கு விரோதமாய் செயல்படுகிற மந்திர ஆவிகள், செய்வினை ஆவிகள், ஏவல் ஆவிகள் அடிக்கிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க. ஜெபிக்கிற நேரத்தில் நல்லா ஜெபிங்க. லபரகாசே லேப்ராசே லே ஷதலபரதியா லே கததததததத. நீ இங்கு ஜெபிக்கிற வேளையில கர்த்தருடைய வல்லமையின் வீட்டுக்குள்ள இறங்குகிறது. உன் வீட்டிற்குள்ள இறங்குகிறது. வியாதி பட்டிருக்கிற அந்த நபர் மேல ஒரு வல்லமை இறங்குகிறது. ஜெபிங்க 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 ஜெபிங்க. கர்த்தரின் வார்த்தையின் வல்லமை, கர்த்தருடைய வசனத்துக்கு வல்லமை உண்டு. கர்த்தருடைய வசனத்துக்கு வல்லமை உண்டு. அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னா அவர் என் வீட்டை தேடி வரணும்னு அவசியம் இல்லை. அவரை ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு, ஒரு வார்த்தை பேச சொல்லு. அவர் பேசினா என் வேலைக்காரன் சொஸ்தமாவா. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. கர்த்தர் அநேகரை தொடுகிறார். அநேகர் மேல ஒரு வல்லமை இறங்குகிறது. வார்த்தையின் வல்லமை வருகிறது. உன் நாவில கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. நல்ல அந்நிய பாஷையில பேச முடிந்தவங்க வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தர் உங்கள் நாவின் மேல தமது அக்கினியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். நாவின் மேல ஒரு அக்கினி வருகிறது. உங்க நாவின் மேல ஒரு வல்லமை வருகிறது. எப்பொழுது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, சுட்டரிக்கிற வல்லமை, சுட்டரிக்கிற வல்லமை. இப்போது வசனத்தின் வல்லமை உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக பொம்மைகளை உடைக்கிறது. எல்லா தகடுகளை உடைச்சுக்கிட்டு இருக்கு. ஜெபி 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 ஜெபிங்க ஜெபிங்க சிஸ்டர், சும்மா நிக்காதீங்க. ஜெபிங்க ஜெபிங்க. உங்க வாயிலிருந்து வசனம் புறப்படட்டும். வாயிலிருந்து வசனம் புறப்படட்டும். ஷதலபரகடபலகரப. கர்த்தர் கணவரை தொடுகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருக்களை கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி உடைக்கிறார். நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில நல்ல ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பு, 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 நிரம்பு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி சத்துருக்களை சிதறடிக்கிறார். மரண கண்ணிகள் உடைகிறது. மரண கட்டுகள் உடைகிறது. மரண கட்டுகள் உடைகிறது. உன் வியாதியின் கட்டுகள் உடைகிறது. செத்த ஆவிகள் வெளியேறுகிறது. ஜெபி ஜெபி ஜெபி. ஜீசஸ் லதரபா ஷபலதா ஷபதததத லே கடகதரா லே ஷதலபரகடா. உலர்ந்த எலும்பே உயிர்ப்பித்து எழும்பு. உலர்ந்த எழும்பே கர்த்தர் உனக்கு விரோதமாய் வசனத்தை அனுப்புகிறார். உலர்ந்த எழும்பே உயிரடைந்து எழும்பு.
லபாஷே. லபரா. வர வேண்டிய ப்ரமோஷன் வருகிறது, வருகிறது. உயர்வு வருகிறது. வருகிறது. உன் வீட்டை நீ கட்டுவாய், கட்டுவாய். நிலத்தை வாங்குவாய். வாங்குவாய். அந்த கோர்ட்டு கேசுகள் ஒரு முடிவுக்கு வருகிறது. வருகிறது. கர்த்தருடைய வசனம் வசனம் உனக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை உடைக்கிறது. ஜெபிங்க 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 ஹalleluya. ஜெபிங்க 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 ஹalleluya. ஜெபிங்க. வாய்களை திறங்க, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. ஓ, எல்லா கட்டுகளும் உடைகிறது, உடைகிறது, உடைகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் உடைய ஆரம்பிக்கிறது. ஓ, இயேசுவின் நாமத்தினாலே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நிச்சயமாய் முடிவு உண்டு. முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் உன் போகாது. நம்பிக்கை வீண் போகாது. வீண் போகாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எல்லாம் ஒன்றாகிலும் தரையிலே விழுவது இல்லை, விழுவது இல்லை. ஒன்றாகிலும் தரையிலே விழுவது இல்லை. விழுவது இல்லை. அவைகள் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில செய்து முடிப்பதை நீ காண்பாய். பார்ப்பாய். கர்த்தருடைய கரம் அநேகர் மேல இறங்குகிறது, இறங்குகிறது. கரம் இறங்குகிறது. இறங்குகிறது. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். வார்த்தையின் வல்லமை உன்னை நிரப்பட்டும், நிரப்பட்டும். வசனத்தின் வல்லமை உன்னை நிரப்பட்டும். நிரப்பட்டும். பயப்படாதே, பயப்படாதே. அவர் உனக்கு கேடகமும் அவர் உனக்கு மகா பெரிய பெலனுமாய் இருக்கிறார். இருக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சிறு கூட்டமே, உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். ஆமென். ஷகதரகடலபரா லேகபாசியந்தலகடரே. Jesus. Jesus, 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 Jesus. Oh, mahadara mahadaraba shakadabaragadabalagadaraba. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா இச்சையின் ஆவிகளை வசனத்தின் வல்லமையால உடைக்கிறோம். எல்லா இச்சையின் ஆவிகள், விட முடியாத பாவ பழக்கங்கள், அந்தரங்க பாவங்கள், துணிகர பாவங்கள், கர்த்தருடைய வசனத்தின் வல்லமையால, அவருடைய வார்த்தையின் பட்டயத்தால இப்பொழுது உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால். Jesus, 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 Jesus. Thank you, Abba.